வாணி வெங்கட்டுக்கு பூங்கொந்துகளை கொடுத்து வாழ்த்தி இருக்கிறார். பையனை வீட்டை விட்டு போயிட்டான், பையன் வீட்டை விட்டு போயிட்டான் சிஸ்டர். தொழிலுக்கு போக முடியல, வீட்டில் ஒரே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, தலைக்கு மேலே இருக்கு, என்னால் ஒன்றுமே முடியல, சாதான் பிழைக்கிறதா என்று கூட தெரியல. சாவு வந்து எமக்கு சாவதுக்கு துணிவு இருக்கிறது என்றால் இறந்ததுக்கு பின்னர் நாங்கள் எங்கே போகிறோம், என்னென்ன வேதனை எல்லாம் அனுபவிக்க போகிறோம், அல்லது நல்லா இருக்க போகிறோமா ஒன்றுமே தெரியாமலுக்கு செத்தால் நல்லா இருக்கும் என்ற வார்த்தை கூடாதம்மா. இறப்பவர்கள் தற்கொலை செய்பவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள், மற்றவர்களை பற்றி யோசிக்காதவர்கள். தங்கள் உறவுகளை, தங்கள் குழந்தைகளை, தங்கள் பிள்ளைகளை, தங்களோடு பழகியவர்களை எல்லாரையும் மனதை நோகடித்து விட்டு அந்த முடிவை எடுக்கிறார்கள். எனவே தற்கொலை முயற்சி செய்பவர்கள் கோழைகள், சுயநலவாதிகள், மற்றவர்களை பற்றி சிந்திக்காத கொடுமைக்காரன் அப்படி யோசிப்பார்கள். தங்களுடைய உயிரை கூட நேசிக்க தெரியாதவர்கள் தான் சாகலாம் என்று யோசிப்பார்கள். அப்படி அல்ல, நான் என்னை நேசிக்க வேண்டும், என்னை நான் ரசிக்க வேண்டும், என்னிடம் இருப்பதை வைத்து நான் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும், இந்த சவாலை என்னால் சமாளிக்க முடியும் என்ற மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். சாவென்ற வார்த்தை அந்த சோர்வுக்கே